Hi friends, welcome to Akka Teaching Max. Example 5.27 பாருங்க. The orbit of Halley's comet in an ellipse 36.18 astronomical unit long and by 9.12 astronomical unit wide. Find its eccentricity அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு எலிப்ஸ் தான் இருக்குது. அதோடைய லாங் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 36.18ன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி அதோட வைடு கொடுத்துருக்காங்க 9.12ன்னு. ஸோ இப்போ எக்ஸென்ட்ரிசிட்டி தான் இங்கே ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. உங்கள் புக்கில் ஃபிகர் 5.51 பாருங்கள். ஸோ இப்படி தான் இருக்குது அந்த பிக்சரு. ஸோ இந்த காமெட் வந்து இந்த சன்னை வந்து சுற்றி சுற்றி வருது ஒரு எலிப்டிக்கல் வேல. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பிக்சரில் சொல்லியிருக்காங்க. இதை நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இது எவ்வளோ லாங் அண்ட் அது எவ்வளோ வைடு அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதை வச்சு தான் நம்ம எக்ஸென்ட்ரிசிட்டி ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதில் எலிப்ஸ் இப்படி இருக்குது. இதில் மேஜர் ஆக்சஸ் வந்து ஏ டேஷு, மைனர் ஆக்சஸ் வந்து பி டேஷு. ஸோ ஏ டேஷ் உடைய லென்த்து லாங்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அப்போ இதோடைய லென்த் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 36.18. அப்போ ஏ டேஷ்னால் நம்மளுக்கு லென்த் ஏற்கனவே தெரியும் 2ஏன்னு. ஸோ அப்போ 2ஏக்கு பதிலாக இங்கே என்ன கொடுத்துருக்காங்க 36.18ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது மைனர் ஆக்சஸ் பி டேஷா, இதோடைய லென்த் எப்படி இருக்கும் 2bயாக இருக்கும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இதோடைய வைடு 9.12ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2b = 9.12. ஸோ எப்படி எடுத்துக்கிறோன்றது புரியுதா? ஸோ இது வந்து லாங்கு 2a = 36.18, இது வைடு 2b = 9.12. ஸோ ஏபியோடைய வேல்யூ மாற்றி எடுத்துடாதீங்க. சரிங்களா, இப்போ இதுலேருந்து ஏ தேவை அப்படின்னா ஏவை மட்டும் வச்சுக்கிட்டு 36.18 / 2வை இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். அதே மாதிரியே இங்கே எழுதிக்கோங்க பி டேஷ் = 2b. இதோடைய லென்த் வந்து 2bயாக இருக்கும். 2b = இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 9.12ன்னு கொடுத்துருக்காங்க. பியோடைய வேல்யூ தேவை அப்படின்னா 2வை இந்த சைட் கொண்டு வந்துடுவோம். அப்போ டிவைட் பையில் வந்துடும். ஸோ இது ஏவோடைய வேல்யூ, இது பியோடைய வேல்யூ. எலிப்ஸில் ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்ன நம்மளுக்கு தெரியும், √1 - b² / a². ஓகேவா, இது நம்மளுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ அப்போ √1 - b² உடைய வேல்யூ இங்கே என்னது 9.12 / 2 the whole square. பியோடைய வேல்யூ தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். டிவைட் பை ஏவோடைய வேல்யூ இங்கே என்னது 36.18 / 2 the whole square. ஓகேவா, போட்டாச்சா? ஸோ இப்போ பாருங்கள் √1 - 9.12 the whole square divided by 4. இங்கே 36.18 the whole square divided by 4. 2வை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4. ஸோ 4 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் நம்மளுக்கு √1 - 9.12 the whole square divided by 36.18 the whole squareன்னு வரும். சரிங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். = √1 into இந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணி அப்படியே எழுதிக்க போகிறோம். 36.18 the whole square இருக்குல்ல. ஸோ அதை அப்படியே இது கூட மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கோம். 1 into இந்த டேர்ம் மைனஸ் இங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 9.12 the whole square. the whole divided by கீழே என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 36.18 the whole square. புரியுதா? ஸோ ரூட்டை தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சிங்கன்னா மேலே 36.18 the whole square வரும், மைனஸ் 9.12 the whole square வரும். சரிங்களா, இது கீழே வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா √36.18 the whole square வரும். ஸ்கொயரும் ரூட்டும் இங்கே கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு ரிமைனிங் நம்மளுக்கு 36.18 மட்டும் வரும். சரிங்களா, ஸோ இது பாருங்கள் a² - b² ஃபார்மேட்டில் இருக்கா. a² - b²னா a + b a - bன்னு எழுதுவோம். அப்போ ஏனா இங்கே என்னது √ போட்டுக்கோங்க. 36.18 தான் a, மைனஸ் bனா 9.12 இன்ட்டு 36.18 ப்ளஸ் 9.12. ஸோ a - b a + bன்னு ஃபார்மேட் படி பிரித்து எழுதியிருக்கோம். வேறு எதுவும் பண்ணல. ஸோ இப்போ இதை சப்ராக்ட் பண்ணிக்கலாம், அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ சப்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா 8ல் 2 போயிடுச்சுன்னா 6, 1ல் 1 போயிடுச்சுன்னா 0. இங்கே 16 - 9, 16ல் 9 போயிடுச்சுன்னா 7, இங்கே 2. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா இது ஆட் பண்ணிங்க அப்படின்னா 45.30 வரும். ஸோ இதை ரெண்டுத்தையும் இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணணும்.
வந்த ஆன்சர் எடுத்து இங்கே போட்டுக்கோங்க. ரூட் ஆஃப் 27.06 இன்ட்டு 45.30 டிவைட் பை 36.18 ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1225.818 வரும் டிவைட் பை 336.18. ஸோ இப்போ இதுக்கு ரூட் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 35.011 வரும் டிவைட் பை 36.18. அப்போ ஈயோடைய வேல்யூ இதை டிவைட் பண்ணி எழுதிக்கோங்க. 0.967 வரும். ஸோ இப்போ இது 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 1 இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுடைய ஈயோடைய வேல்யூ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 0.97 வரும். ஸோ இதுக்கப்புறம் நிறைய நம்பர்ஸ் போயிட்டே இருக்கும். ஸ்டாப் பண்ணுறதுக்காக இங்கே 5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 1 ஆட் பண்ணி எழுதுவோமா? அப்போ 6 கூட 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா 7. அப்போ ஈயோடைய வேல்யூ என்னது 0.97. இங்கே ஈக்குவல் டு போடக்கூடாது, இந்த இன்இக்வாலிட்டி சிம்பிள் தான் போடணும். பிகாஸ் இது அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஓகேவா?